அனைவருக்கும் வணக்கம். சீமான் வெர்சஸ் விஜய் கொஞ்சம் சுவாரஸ்யமான டாப்பிக்கு. இதை கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிஞ்சுட்டு விடைபெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன், பார்க்கலாமா? அணிலே கொஞ்சம் ஓரமாக போய் விளையாட அணிலேன்னு திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களையும் அவரோட கட்சியினரையும் கொஞ்சம் பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருந்தாரு. அந்த கட்சியினருக்கு கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, அரசியலாக என்னன்னு தெரியாது. தெரிஞ்சது எல்லாமே விஜய் விஜய் விஜய். ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சியில் இருக்கிற பாதி பேருக்கும் கொள்கைனா என்னன்னு தெரியாது, கோட்பாடுனா என்னன்னு தெரியாது, அரசியலாக என்னென்னு தெரியாது. எல்லாருக்கும் ஆளினால் விஜய் விஜய் விஜய். கரெக்டு தானே? ஐயா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அதாவது பிற கட்சிகள் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருங்களும் படித்த மேதாவிகளா என்ன? நேத்து கூட உங்க படித்த மேதாவி கட்சியில இருந்து திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் பண்றது தவறு. காரணம் என்னன்னா, அது குப்பை எடுக்கிற தொழில ஊக்குவிக்குமா. அப்போ நீங்களும் உங்க கட்சியினரும் எல்லாரும் சேர்ந்துதான் போய் இவங்களுக்கு அடுத்ததா குப்பை அள்ள போறீங்க. கரெக்ட் தானே? வேலையை நிரந்தரம் பண்ணி தரோம்னு நீங்க தான் வாக்குறுதி கொடுக்குறீங்க. அதை பண்ணித்தாங்கன்னு கேட்டா இல்ல பண்ணிட்டோம்னா அது உங்களை ஊக்குவிக்கிறதா இருக்குமா? என்னென்ன பேசுறாங்க பாருங்களேன் உங்க படித்த மேதாவிகளும் கொள்கைவாதிகளும். இவருக்கு அடுத்ததான் இன்னொரு மேதாவி, அதாவது குடிகாரனுங்க குடிக்கிறது நிப்பாட்டினாங்கன்னா அவங்களுக்கு அரசு தரப்புல இருந்து நிரந்தர வேலை வழங்கப்படும். யார் தெரியுமா? கொள்கை, கோட்பாடு இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச கட்சியான திமுகவை சார்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசியிருக்காரு. யாருக்காக? குடிகாரங்களுக்காக. இவர்கள் தான் அந்த படித்த மேதாவிகளும் கொள்கைவாதிகளும். நல்லா இருக்குல்ல ஐயா? நீங்க எப்படி வேணாலும் கலாய்க்கலாம், என்ன பண்றது? நம்ம மக்கள் சினிமா போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. நீங்க கூட தான் நடிச்சீங்க, தயாரிச்சீங்க. யார் கேட்டா? படங்களை நல்லா நடிச்சாரு, மக்களுக்காக பேசினாருன்னு ஒரு காரணத்தினால, ஒரு அன்பு பாசத்தோட வெளிப்பாடாதான் இவர் வந்தா நல்லா இருக்கும், ஒரு மாற்றம் வரும்னு மக்கள் நம்புறாங்க, விரும்புறாங்க. முக்கிய காரணம் வெள்ளந்தியான மக்கள், நம்ம தமிழ் மக்கள். மாறி மாறி கலாய்க்கிறத விட்டுட்டு எல்லாருக்கும் நேர் எதிராக இருக்கிற திமுகவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், ஒரே ஸ்வீப். எவ்வளோ எளிதாக ஆட்சி பிடிக்கலாம்ல. ஐயாவையும் வீட்டுக்கு அனுப்பலாம், ஓய்வாச்சும் எடுப்பாருல்ல. தினம் எத்தனை பிரச்சனை நம்ம ஊர்ல. அவரால் முடியல, வயசாயிடுச்சு. ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்றேன், அது உங்களுக்கும் தெரியும். சுத்தி இருக்கிறவனுங்க இவர் ஒரு பொம்மையா பகடக்காயா வச்சு எங்க எவ்வளோ அடிக்க முடியுமோ வெறித்தனமா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்க அங்க சிக்ஸர் அடிச்சு விளையாடும் போது நம்ம இந்த பக்கம் புலியா அணிலான்னு பாத்துடலான்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் தெருமுனையில இருந்து கத்த வேண்டியதான், விளையாட வேண்டியதான். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், எதிர்கட்சிகள் நம்ம எல்லாரும் ஒன்று சேராதது வரைக்கும் அவன் அடிச்சுட்டே தான் இருப்பான், நம்ம கத்திட்டே தான் இருக்கணும். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக என்னன்னா, சீமான் அவர்கள் இப்போ மட்டும் கிடையாது, ஆரம்பத்திலேயே திரு விஜய் அவர்கள் ஒன்னி நீ இந்த கோட்பாடில் இரு, இல்லை இந்த கோட்பாடில் இரு, ஒன்னி தமிழ் தேசியத்தை எடுத்துக்கோ, இல்லை திராவிடத்தை எடுத்துக்கோ, ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நிற்பேன்னா லாரியெல்லாம் அடித்து அடிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளியிருந்தார். கலாய்க்கிறத தாண்டி அது கொஞ்சம் நேரடி தாக்குதலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, தாக்குதல் பிரச்சனை கிடையாது. உண்மையிலே சீமான் அவரோட ஸ்பீச் வந்து நிறைய கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். உண்மையிலே நானே கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் 24 வயதில் நான் இந்தளவு, அதாவது என் வயதுக்கு இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு காரணமே திரு சீமான் அவர்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவர் என்ன தான் கலாய்ச்சாலும் சரி, என்ன தான் யார் என்ன பண்ணாலும் சரி, நான் 11th 12th படிக்கிற காலகட்டத்திலேயே அந்த டைம்லேயே 20, 19, 18 வயசுலேயே இவரோட பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு கொஞ்சம் நிறைய வரலாறு, இவர் பொய்யா சொன்னாலும் அதை நம்ம அதோட ஆதாரங்களெல்லாம் எடுத்து இது உண்மையாக பொய்யானது நோன்ற அளவுக்கு இவரோட ஸ்பீச் தான் நம்மளை தூண்டுச்சு. ஏன்னா வேறு யாரும் நம்ம அரசியல் பேச்சாளர்கள் அந்த டைம் கிடையாது, இப்போவும் கிடையாது, பெரிய லெவலில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய இடத்துல லூஸ் டாக்ஸ் விட்டு மாட்டிக்கக்கூடிய மனுஷனும் நம்ம ஆள் தான். இடையில பெரியாரோட விஷயம் அது இதுன்னு நிறைய விஷயங்களில் விஜய் அவர்களை நோண்டுறது. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல எல்லாம் நம்ம நோண்டுனா நம்மளை நேரடியாக தாக்கிடுவாங்க. அப்படி ஆக்சுவலாக பெரியாருக்கும் அவருக்கும் இருக்கிற முரண்பாடுகள் ஆரம்பத்தில் பெரியார் தன்னுடைய தந்தைன்னு சொல்லி வந்த சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பெரியாரை நேரடியாக எதிர்க்கிற சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் அது அவருடைய கோட்பாடு. ஆனால் அதை நம்ம இன்றைக்கி சொல்லி அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பெரியாரோட விஷயம் வருது. அதை அன்றைக்கி பேச்சு பொருளாக்குறதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் பெரியார் கண்டென்ட் அன்றைக்கி பேச்சு பொருளாச்சு. அதாவது தேவையில்லாத டைமில் நம்ம ஆள் வாய் விடுறது தான் எனக்கு அவர்கிட்ட இருக்கிற சில முரண்பாடுகள். அது அவரோட விஷயம், அவர் பேசுகிறது பேசாதது அவரோட விஷயம். ஆனால் எனக்கு சீமான் அவர்கள்கிட்ட இருந்த ஒரு முரணான விஷயம்னா இது மட்டும்தான், லூஸ் டாக்ஸ், இது மட்டும்தான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. நல்ல பேச்சாளர். ஆனால் நேற்று ஒரு பேசியிருந்தார், சேம் அதே மாதிரி தான். என்னென்னா, விஜய் அவர்கள் அணிலே ஓடிப்போ, கொஞ்சம் ஓரமாக போய் விளையாட அணிலே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காட்டில் ஒரு புலியும் ஏறமே எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கும்போது அணிலுக்கு என்னடா குறுக்கால போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளியிருந்தார். உண்மையிலே கலாய்க்கிறத தாண்டி அது ஒரு நேரடியான தாக்குதல். விஜய் அவர்களும் அவருடைய ஃபாலோவர்ஸ், தொண்டர்கள் எல்லாரையும். உண்மையிலே இது இந்த டைம் தேவையான்னு கேட்டால் தேவை கிடையாது. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்குது. மதுரையில் தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு இந்த 6 சலுகைகளை அனௌன்ஸ் பண்ண போய் மதுரையில் அவர்லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க ஆல்ரெடி அவர்லேண்டுக்கு கீழே இங்கே எப்படி ராம்கிக்கு கொடுக்க போகிறாங்களோ ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட், அவர்லேண்டுக்கு ஆல்ரெடி கொடுத்த கான்ட்ராக்டுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த மக்கள் நேர்த்திக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் போராட போகிறோம். காரணம் எதுக்காகனா,
இந்த அரசுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிற, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த 6 சலுகைகள் கிடைக்குது. நாங்கள் ப்ரைவேட் கான்ட்ராக்டுக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு இந்த 6 சலுகைகள் கிடைக்காதோன்னு உள்ள ஒரு பயத்தில் கிடைக்காது, உண்மையிலே கிடைக்காது. ஏன்னா ப்ரைவேட் கீழே வேலை பார்த்துருக்காங்க, நான் டிசிஎஸில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு எப்படி கவர்மெண்ட்டோட சம்பளம் கிடைக்கும், ஐ மீன் சலுகைகள் கிடைக்கும்? அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன்னா எனக்கு எப்படி அரசாங்க சலுகைகள் எனக்கு கிடைக்கும்? அதாவது இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுற சலுகைகள். ஸோ அந்த மக்கள் வந்து புரியாத ஒரு விஷயத்தில் புரிதலை தாண்டி போராட்டத்தை ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, எங்களுக்கு இந்த சலுகை கிடச்சிரும். உண்மையிலே திமுக அரசாங்கம் இந்த சென்னையில் இந்த தூய்மை பணியாளர்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த சலுகைகளை அனௌன்ஸ் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, இவங்களை இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னா, ஏன்னா நாளைக்கு இவங்களை ராமிக்கு கீழே போகிறது இவங்க உறுதி. மேயர் பிரியா, மகேஷ்குமார், துணை மேயர் 2 பேருமே திட்டவட்டமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா, சைன் பண்ணப்பட்ட கான்ட்ராக்ட் சைன் ஆகிடுச்சு, இதை திரும்ப பெற மாட்டாதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க கீழே வேலை பார்க்க தொடங்கலை, அவ்வளோதான். தொடங்கிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்க அரசு தூய்மை பணியாளர்கள் கிடையாது, ப்ரைவேட்டுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. அப்போ எப்படி இந்த சலுகைகள் அவங்களுக்கு போகும்? ஒரு தனியாருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி அரசு சலுகைகள் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த புரிதலை தாண்டி தான், அந்த குழப்பத்தினால்தான் மதுரையில் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாம் இருக்கிற டைமில் அணிலே ஓடிப்போ, ஓரமாக போய் விளையாடுன்னு சொல்கிறதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. பேசியிருக்காரு, ஓகே. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, திமுக அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு கட்சி, அவ்வளோ விளையாண்டுட்டு இருக்கானுங்க, அவ்வளோ ஊழல் பண்ணிட்டுருக்கானுங்க, எங்கே கொலை ஜாதி சண்டை பிரச்சனை என்னென்னமோ போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பேச்சு, அதாவது உண்மையாக சொல்கிறேன், டிவிகே, என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி, அதிமுக, இந்த 3 கட்சியும் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரே ஸ்வீப், ஈஸியாக உங்களுக்கு வந்து திமுகவெல்லாம் வீட்டுக்கு அனுப்பலாம். கடைசி வரைக்கும் நான் இப்படி தான், என்னோடய கொள்கை, என்னோடய கோட்பாடு எல்லாம் ரைட்டு, இப்படி இருக்கிற தப்பே கிடையாது. ஆனால் என்ன தான் பேசினாலும் அதை செயல்முறைப்படுத்துறதுக்கான பவர் நம்மளுக்கு வேணும். அந்த பவர் இல்லைன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் பேசிகிட்டே தான் இருக்கணும், தெருமுனையில் கத்திகிட்டே தான் இருக்கணும். விஜய் அவர்கள் பேசுகிறாரு, எதுக்கு நான் என்னோடய கண்ணு திராவிடம், என்னோட இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த திராவிடத்து கோட்பாடை ஏற்றுக்கிட்டவங்களையும் தமிழ் தேசிய கோட்பாடை ஏற்றுக்கிட்டவங்களையும் 2 பேருமே உள்ளே கொண்டு வரணும், அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ணணும். திருமாவளவன் அவர்களை ஈர்க்கிறது மூலமாக அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளும் உள்ளே வரணும். ஸோ சிறுபான்மை வாக்குகள் எல்லாருமே உள்ளே வந்துடும். இவர் கிறிஸ்தவராக இருக்கிற காரணத்தினால அந்த ஓட்டம் உள்ளே வந்துடுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சூப்பராக பேசியிருந்தார். ஆனால் அது எதுக்காகனா, பவரில் வர்றதுக்காக, கரெக்டு தானே? ஆனால் அதுக்கடுத்தது பல லூஸ் டாக்ஸ் விட்டுட்ருக்காங்க, எம்பளத்தியாளர் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க, கலைக்கப்படுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரோட மோட்டிவ் என்ன, எல்லாரோட கடைசி கட்ட ஒரு 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 நோக்கம் என்ன, எங்கே போய் சேர போகிறாங்க? அதிகாரம் தானே. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்ல. திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேரணும். இல்லை, முதல்ல எடப்பாடி அவர்களுக்கும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், விஜய் அவர்களுக்கும் திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்பணும், சீமான் அவர்களுக்கும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு அவங்க வீட்டுக்கு போவாங்க? கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உதயநிதி அடுத்த முதலமைச்சர், இன்பநிதி அதுக்கு அடுத்த முதலமைச்சர், இவங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே அணில்களும் புலிகளும், நான் அணில் பெருசா புலி பெருசான்னு சண்டை போட வேண்டியதான். உண்மையாக சொல்கிறேன். அதாவது இங்கே ஒரு பக்கம் மக்கள் போராடிட்டு இருக்காங்களா, தூய்மை பணியாளர்கள், இங்கே கேட்குறது யாரும் நாதி இல்லாத காரணத்தினால நேற்று திருமாவளவன் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மாநாட்டில் பேசியிருக்கார். என்னென்னா, அவங்கள கட்டாயம் ஆக்கணும், நிரந்தரம் ஆக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. காரணம் என்னென்னா, நிரந்தரம் ஆக்கிட்டோம்னா நாளைக்கு அந்த பணி வந்து அவங்கள வந்து ஊக்குவிச்சிரும், அவங்கள வந்து அந்த பணியே செய்கிறதுக்கான ஒரு ஊக்குவிக்கிறத விதமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்காரு. அப்போ எனக்கு புரியலை. அப்போது விசிகாலேருந்து திருமாவளவன் அவர்கள் தலைமையில் அந்த கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து தான் இவங்களுக்கு அடுத்தது அந்த குப்பை அள்ளுற வேலையெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, கரெக்டு தானே? அதானே நீங்கள் சொல்கிறீங்க, அதான் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வரீங்க. அப்போ அந்த வேலையை யார் செய்வா? அந்த மக்கள் வறுமையின் காரணமாக சரி கிடச்ச வேலை, இந்த வேலை கிடைக்குது, இந்த வேலை நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா தன்னோட குடும்பத்தை இன்னும் மேம்படுத்தலாம், சம்பளம் கிடைக்கும், சம்பளம் இப்போ ஒரு 20-24,000 வருது, நமக்கான பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்க. வேறு வேலை கிடைக்கல, இல்லைன்னா வீட்டு வேலைக்கு போகணும். ஆக்சுவலாக ஓசூர் டிஸ்ட்ரிக்டில் கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு மாவட்ட குழு தலைவர் ஒருத்தர், திமுக சார்ந்த ஒரு நபர்கிட்ட ஒரு அம்மா வந்து உதவி கேட்டு போகிறாங்க, எனக்கு பட்டா வேணும், வீட்டுக்கு அது மூலமாக பட்டா கிடச்சிட்டுன்னா எனக்கு கரண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு. அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? என் வீட்டுக்கு வேலைக்கு வா, கக்கூஸ் கழுவுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. அப்போது வேலைக்கு இல்லாத பட்சத்தில் ஒரு உதவி கேட்டு வந்தாலே உங்கள் கட்சிக்காரங்க இப்படி தான் சொல்கிறான். அந்த மக்கள் இந்த வேலையை செஞ்சு எப்படியா பொழைச்சிடலாம், எப்படியா தன் குடும்பத்தை மேம்படுத்திடலான்னு பார்க்குறாங்க. அவங்கள போய் நீங்கள் ஊக்குவிக்கிற ஆயிரும், அப்போ நீங்கள் தான் போய் குப்பால போகிறீங்களா? எனக்கு புரியலை. அதாவது திருமாவளவன் அவர்கள் என்னென்னா, கட்சி தொடங்கப்பட்ட காரணமே சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களோட நலனுக்காகவும் உரிமைக்காகவும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, திமுக கிட்ட போய் அவங்களோட 2 ஊதுகோலில் நாங்களும் ஒரு ஊதுகோலாக இருந்து நிரூபிக்கிறதுக்காக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. காரணம், பணபலம் அவங்கக்கிட்ட இருக்குது, அதிகார பலம் இருக்குது, எல்லாம் இருக்கிற காரணத்தினால மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன,
அது அந்த மக்கள் போராட்டத்தை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாரு பாருங்களேன். அதாவது அந்த பணியை நிரந்தரம் ஆக்குறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டா வராங்க. குடும்பத்தோட கஷ்டம் வறுமை குடும்பத்தை மேம்படுத்துறதுக்காக ஏதோ இங்கே டெய்லி லீவ் போடாமல் வந்து ஒரு 20-24 சம்பளம் கிடைக்கும், தன்னோட பிள்ளைங்களோட படிப்பையோ ஏதோ ஒன்று மேம்படுத்திடலாம் அப்படிங்கிறது நோக்கத்தில் வராங்க. ஏன் விருப்பப்பட்டா வராங்க. அதாவது என்னென்னா ஒரு 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 பையன் சொல்கிறான், நான் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன், எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சு தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கேன் மெடிக்கல் துறையில். இந்த அளவுக்கு பல குடும்பங்கள் மேம்பட்டிருக்கு. ஒரே ஒரு பெண்மணியாக கணவரை இழந்து இந்த வேலையை பார்த்து பல குடும்பங்களை மேம்படுத்துறதுக்கான காரணமும் இந்த வேலை அமைஞ்சிருக்கு. காரணம் என்ன, இன்னொரு இடத்துல வேலைக்கு போய் வீட்டுக்கு வேலைக்கு போய் போகிறதுக்கு அவங்ககிட்ட போய் அவனோட பேச்செல்லாம் கேட்குறதுக்கு இங்கே சரி குப்பாளுற தொழிலாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கலாம், தன்னோட குடும்பத்தை மேம்படுத்தல நோக்கத்தில் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உங்களோட ஆணவ போக்கில் இந்த அளவுக்கு சொல்லும்போது, ஏன்னா காரணம் என்னென்னா ப்ரைவேட்டு கீழே போயிட்டாங்கன்னா அவங்க யார் வேணாலும் நியமிச்சிக்கலாம். இவங்க பணி நிரந்தரம் கிடையாது. ஹிந்திக்காரனும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மக்களுக்கு தான் இந்த பணிங்கிறது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் அவங்களுக்காக நிற்காமல் இருக்கும்போது, திமுகவோட ஊதுகுழலாக இருக்கும்போது எப்படி சார் உங்களை ஏற்றுப்பாங்க? அப்போ எனக்கு புரியலை. அதாவது எதிர்க்கட்சிகள் இங்கே எல்லாரும் சரி, இவங்க என்ன தான் பேசினாலும் சரி, இவங்க என்ன தான் ஆணவ போக்கில் இருந்தாலும் சரி, எனக்கு எடப்பாடி அவர்களுக்கோ சீமான் அவர்களுக்கோ இல்லை விஜய் அவர்களுக்கோ அறிவுரை கொடுக்குற வயது எனக்கு கிடையாது. காரணம் 24 வயதான சின்ன பையன்தான். ஆனால் என்னோட ஒரு சின்ன புரிதலின்படி திமுக வீட்டுக்கு அனுப்பணும், ஐயாவுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும்னா விஜய் அவர்களோட கட்சியாக இருந்தாலும் சரி, சீமான் அவரோட கட்சியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அவரோட அதிமுகவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் ஒன்று சேராதது வரைக்கும். காரணம் என்னென்னா அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான பலம் இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. அதை தாண்டி விஜய் அவர்களோட கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அடுத்தது யார் முதலமைச்சர் துணை முதலமைச்சருங்கிறத அடுத்தது தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் பாதி வருஷம் இருக்கேனா இல்லை நீ பாதி வருஷம் இருக்குன்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாரோட மோட்டிவ் என்னென்னா இவனை வெளில தள்ளணும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று சேராமல் இந்த அளவுக்கு முயலா புலியா இல்லை மாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது தெருமுனையிலேருந்து கடைசி வரைக்கும் கத்த வேண்டியதுதான். மக்களோட ஒரு நலனுக்காக, மக்களோட ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்காக, தமிழ்நாட்டோட நலனுக்காக, நம்ம மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைக்கணும்னா எல்லாரும் ஒன்று சேரணும்னு விரும்புகிறேன். அது நடக்கும்னு நம்புகிறேன். 2026 மறுபடியும் ஒரு நல்லாட்சி அமையும்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.